ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனிக்கு பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டியில் வாழும் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஜீவ சமாதியில் நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்மை சம்பவங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை 13/2/2025 ஆண்டு குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் நடத்தின ஒரு அற்புதமான உண்மை சம்பவத்தையும் ஜீவ சமாதியில் போடப்பெறும் சந்தனத்தோட மகிமையும் இன்றைக்கு அங்கே இருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஜீவ சமாதியில் நடக்கிற அற்புதங்களில் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற அற்புதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சர்க்குரோட ஜீவ சமாதி மேலே பௌர்ணமி அப்போ ஃபுல்லாக சந்தனம் போட்டுறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு அதிகமான ஒரு சந்தனம் அவங்க வச்சுறாங்க. அந்த சந்தனத்தை எடுத்து தான் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் போட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. அந்த சந்தனம் ஃபுல்லாக ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. பக்தர்கள் யார் அதை நம்பி அவங்க இதில் போட்டு பருகுறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில நோய்களுமே விட்டு போயிடுறதாகவும் பக்தர்கள் உணர்ந்து சொல்கிறாங்க. இந்த சந்தனத்தோட மகிமை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அற்புதமும் அதிசயமும் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கடுத்ததான் நேற்றைக்கு விரிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பைரவர் படுத்திருந்தார். அவர் பார்க்குறப்ப தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல அந்த பைரவர் தூங்குறாரா முழிச்சிருக்கிறாரான்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. லைட்டாக பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்தது. இல்லாமல் நேற்றைக்கு என்றைக்கும் இல்லாமல் விரிய மரத்தில் நிறையா வேண்டுதல் கயிறுகள் கட்டியிருக்காங்க. குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு பச்சை கலர் துணியில் கட்டியிருக்காங்க. திருமணம் நடக்காதவங்க அது நிறைவேறதுக்காண்டி மஞ்சள் கயிறில் மஞ்சள் கலந்த ஒரு பச்சை கலர் துணியிலையும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு நிறையா வேண்டுதல் அங்கே கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா பாவத்தை கருமாவை குறைக்கிறதுக்காண்டி இந்த கற்களை அடிக்க சொல்லியிருப்பார். இந்த கற்களையும் நேற்று பக்தர்கள் நிறையா பேர் சுற்றி வந்தாங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க நம்ம செய்த பாவம் இந்த கல்லை சுற்றுறப்ப கருமா குறையுது அப்படின்னு நம்பி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சர்க்குரு சச்சிதானந்தம் இந்த கல்லில் அமர்ந்து தான் பக்தர்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால் இந்த இடமும் ரொம்ப பூஜிக்கப்படுற ஒரு இடமா அமர்ந்துருந்துச்சு. அதுக்கடுத்து வேப்ப மரம் பார்த்திங்கன்னா பக்தர்களோட மனச்சுமையை அங்கே இறக்கி வச்சுட்டு திருப்தியாக அவங்க வேப்ப மரத்தை சுற்றி வணங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் சர்க்குரோட ஜீவசமாதிக்கு போகிறாங்க. வேப்ப மரத்தை சுற்றுறதுனால நம்ம செய்கிற கர்மா ஃபுல்லாக குறைஞ்சிருதுன்னு பக்தர் நம்புகிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு பெட்டியிலையும் ஐயா பயன்படுத்தினா எல்லா பொருட்களும் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கடி அமர்ந்து மக்களோட கருமாக்களை எடுத்துட்டு அவங்களுக்கு ஞான உபதேசம் உரலும் அங்கே உள்ளே இருக்குது. அதையும் பார்த்து வணங்குறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுக்கடுத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை உண்மை சம்பவத்தை பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்த ஒரு சம்பவம். மாலை 6 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு அன்னதான பிரசாதம் வணங்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு அம்மா சாப்பிட்டுட்டு சச்சிதானந்தம் சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளை மனசார வேண்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஷேர் ஆட்டோ இருக்கும் அல்லது பஸ் இருக்கும். அதில் ஏற போகிறப்ப தன்னுடைய பையில் பஸ்ஸுக்காண்டி ஒரு 10 ரூபா டிக்கெட்டுக்காண்டி பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 500 ரூபா நோட்டு மட்டும்தான் இருக்குது, மீதி எந்த சில்லறையும் கிடையாது. ஒரு கடையில் போயிட்டு 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்குறாங்க. சில்லறை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு கடையை காட்டி அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வர்றதுலேயே வேண்டிகிட்டே வராங்க. எப்படியாலும் அந்த கடையில் சில்லறை கிடைக்கணும், இல்லைன்னா நம்ம 10 ரூபாய் டிக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுத்து நம்ம ஏற முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல எனக்கு சில்லறை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசார வேண்டிட்டு போகிறாங்க. போனோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கடையில் கணக்கு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்த எல்லா நோட்டையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க போய் என்ன கேட்கணுமோ அதை மறந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஐயா இருந்துட்டு என்னம்மா வேணும் உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க.
இல்லைங்கய்யா 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயா சொல்கிறாங்க, என்றதை நிறுத்திட்டு முதல்ல அந்த அம்மாவுக்கு வந்து 500 ரூபாய்க்கு சில்லறையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்து 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம், போய் கேட்ட பின்னாடி எடுத்து கொடுக்குறது வேற, இருந்தாலும் நம்ம போகிற நேரத்தில் 5:30 மணிக்கே அவங்க வந்து கணக்கை முடிச்சுட்டு அந்த நோட்டை எண்ணுறாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு ஆச்சரியம்தான். சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற பஸ்ஸில் ஒரு 10 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க மெயின் இடத்துக்கு வந்துடுறாங்க. ரோட்டுக்கு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பக்தர்களுக்கு நடத்தி கொடுக்கறல சர்க்குரு சச்சிதானத்துக்கு மிஞ்சினவங்க யாரும் கிடையாது அப்படின்றத வந்து எல்லா பக்தருமே உணர்றாங்க. நிறையா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட எந்த வகையிலாலும் வந்து ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கடனை வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. கொஞ்சம் அவங்க வேண்டுதல் லேட் ஆகுது அப்படின்னா அவங்க கருமாவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்குரு சச்சிதானந்தம் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆசி வழங்குறத பக்தர்கள் வந்து உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஜீவசமாதியில் வந்து நன்றியும் சொல்லிட்டு சர்க்குரை வணங்கி ஆசியும் பெற்றுட்டு போகிறாங்க. சர்க்குரு சச்சிதானந்தம் சுவாமிகளை நினச்சி நம்ம எந்த இடத்துல பயிரிட்டாலும் அங்கே வந்து பூத்து குலுங்க தான் செய்யுது. அந்த மாதிரி அவருடைய ஜீவசமாதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மாமரம் வந்து அதிக பூக்கள் வந்து பூத்திருக்குது. அதுக்கடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு மகா குரு பூஜையை முன்னிட்டு மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரலும் அரவிந்த் கண் மருத்துவமனையிலேருந்து மக்களுக்கு இலவசமாக கண் லென்ஸு வைக்கிறது கூட அவங்க வந்து பண்ணித்தரதா வந்து போட்டிருந்தாங்க. இடம் பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டியில் கஸ்தூரி மகால்னு சொல்லிட்டு அந்த விவரம் இருந்தது. பஸ் நிலையத்துக்கு வந்து அருகிலே இருக்குது கணக்கம்பட்டியில். உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாங்கனாலும் இல்லை இப்போ இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் கண் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அதை முன்கூட்டியே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டியில் சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஆசீர்வாதங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.